இவ்வளோ வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, அந்த வாக்கு மீது கவனத்தை வைங்க. பிரச்சனை நேரத்தில், இந்த சோதனை நேரத்தில், உபத்திரவத்தின் நேரத்தில் உங்கள் கவனம் எல்லாம் கர்த்தர் மேலே இருக்கட்டும். யோசிச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், உன்னை உயர்த்த போகிறப்பா, உன் குடும்பத்தில், உன் சந்ததியில் எல்லாரும் விட உன்னை டாப்பில் வைக்க போகிறேன்னு சொன்னார், உயர்த்த போகிறேன்னு சொன்னார். அவனுக்கு என்ன நடந்தது? அப்படியே ஆப்போசிட்டாக நடந்தது. குழியில் தள்ளினாங்க. குடும்பத்தில் உயர்த்துவேனாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, உன்னை எப்படி உயர்த்துறாரு பார்க்கலாம், குழியில் தள்ளினாங்க. ஆப்போசிட்டாக நடந்ததா இல்லையா? கர்த்தர் என்ன சொன்னார்? உயர்த்துவேன்னு சொன்னார். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. கர்த்தர் சொல்லறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தான், நல்லா போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு கர்த்தர் சொன்னாரோ அன்றைக்கே பிசாசு என்ன பண்ணிட்டான், வத்தி வச்சுட்டான். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற காரியம் மகிமையான காரியம், அவர் சொல்லியிருக்கிற காரியம் அற்புதமான காரியம், அவர் சொல்லியிருக்கிற காரியம் இயற்கைக்கும் மேலான ஒரு வாழ்க்கை, அற்புதமான காரியம். உயர்த்துவேன்றாரு. உன் குடும்பத்தில், உன் சந்ததியில், உன் இனத்தில், உன் ஜனத்தில் உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் சொல்லிட்டாரு. அதனால அவனுக்கு சோதனை வந்துச்சு. அந்த சோதனை நேரத்தில் யோசிச்சு என்ன பண்ணான்? குழியில் தள்ளும் போது எதனா ஆண்டவரை தூசிட்டானா, எதனா புலம்புனானா, எதனா முறுமுறுத்தானா, எதனா அவநம்பிக்கையாக பேசினானா? நல்லா யோசித்து பாருங்க. இந்த வேதம் கற்றுக் கொடுக்கறத கற்றுக்கோங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தை நீங்கள் கற்று இதை உணர்ந்து இதன் மீது கவனத்தை செலுத்தி பாருங்க. வாழ்க்கை நிலை